அனைவருக்கும் வணக்கம். மித்ரா தமிழ் டெக் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கோடை விடுமுறை மற்றும் கோடை வெயில் காரணமாக மக்கள் அதிகமாக போக நினைக்கும் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி மற்றும் கொடைக்கானல். இதன் காரணமா அதிக சுற்றுலா பயணிகள் ஒரே இடத்துல கூடுவதனால கூட்ட நெரிசல் மற்றும் போக்குவரத்து இடையூறு மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுவது காரணத்தினால சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு அதிரடி உத்தரவை போட்டிருக்கு. அதாவது ஊட்டி மற்றும் கொடைக்கானல் வரும் சுற்றுலா பயணிகள் அனைவரும் இ-பாஸ் மூலம் அப்ளை பண்ணி தான் வர வேண்டும். அதாவது இந்த உத்தரவு மே 7ஆம் தேதி முதல் ஜூன் 30, 2024 வருடம் வரைக்கும் அமலில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த வீடியோவில் நம்ம ஊட்டி மற்றும் கொடைக்கானல் சுற்றுலா செல்ல எப்படி இ-பாஸ் அப்ளை பண்ணுவதுன்னு பார்ப்போம். இந்த இ-பாஸ் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்கை கீழே கொடுத்துருக்குறேன். அதன் மூலம் இந்த பேஜுக்கு வந்துடுங்க. இதே அந்த பேஜ் டிஎன் இ-பாஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ வெளிநாட்டிலேருந்து வர்ற பயணிகளை அனுப்பிச்சிட்டு அப்படின்னா இந்தியாவுக்கு வெளியிலிருந்து அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உள்ளே போகணும். இதில் போனீங்க அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து வரவங்களுக்கு மட்டும்தான் இது இதில் அவங்க இமெயில் ஐடி கொடுத்து கேப்சா கோடு கொடுத்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இந்தியாவுக்கு உள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த பேஜுக்கு வந்துடுங்க. அதாவது இந்தியாவுக்கு உள்ளே இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மொபைல் நம்பர் கேட்கும். இதில் மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. இது மொபைல் நம்பர் யார் அப்படின்னா இப்போ மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. மொபைல் நம்பர் அந்த வண்டியில் போகிறவங்க யாராச்சும் ஒருத்தருடைய மொபைல் நம்பர். இப்போ இ-பாஸ் எல்லாருக்கும் கிடையாது. அந்த ஒரு வண்டி எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அந்த வண்டியில் உள்ள யாராச்சும் ஒரு ஆளுக்கு இ-பாஸ் போட்டுக்கினா போதும். அந்த வண்டி ஓனருக்கு போட்டுக்கினாலே போதும். இது லாகின் பண்ணி உள்ளே போகிறதுக்கு ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துக்கிறங்க. கேப்சா கோடை டைப் பண்ணிக்கிறங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை பார்த்து டைப் பண்ணிக்கிறங்க. லாகின் பண்ணிக்கிறங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ள லாகின் ஆகி உள்ளே வந்துருச்சு. இதுதான் அதனுடைய பேஜ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு நம்பருக்கு லாகின் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா எத்தனை பேர் வேணும் நீங்கள் இதில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அப்போ இதில் இப்போ நீங்கள் ஊட்டி போகணும் அப்படின்னா நீலகிரி அப்படிங்கிற அதாவது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் தனித்தனியாக தான் இ-பாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஊட்டி கொடைக்கானல் ரெண்டுமே நீங்கள் ஒரே நேரத்தில் போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் தனித்தனியாக தான் இ-பாஸ் எடுத்து போகிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஊட்டி போகணும் அப்படின்னா நீலகிரி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறங்க. கொடைக்கானல் போகணும் அப்படின்னா கொடைக்கானல் செலக்ட் பண்ணிக்கிறங்க. உள்ளூர் பாஸ் உள்ளூரில் உள்ளவங்களுக்கு எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது வேணால் இதில் போய் எட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம இ-பாஸ் போட்டிருக்கோம், அதை மறுபடியும் பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா முந்தைய இ-பாஸ் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி அந்த இ-பாஸ் நம்ம ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தோம்னா இதில் வந்திருக்கோம். நான் இது பண்ணதுனாலே வரல. இது மூலம் போய் நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம புதுசாக பதியாக போகிறோம். இப்போ இப்போ ஊட்டிக்கு போகிறோம் அப்படின்னா நீலகிரியை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பேஜுக்கு வந்துடும். டிஎன் இ-பாஸ் அப்ளிகேஷனுக்கு வந்துடும். இதில் எப்படின்னா நீங்கள் ஒரு வண்டியில் போகிறீங்க அப்படின்னா எல்லாரும் இ-பாஸ் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதில் யாராச்சும் ஒருத்தர் பேரில் எடுத்தாலே போதும். அதை வச்சு டிரைவர் பேர்லேயே எடுத்துக்கிற பாருங்கள். அப்போ அவருடைய பேரை போட்டுக்குங்க. அதாவது வண்டியில் ஒரு வேனில் ஒரு 3 பேர் 4 பேர் போகிறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் 4 பேருக்குமே இ-பாஸ் எடுக்க வேண்டியதில்லை. ஒரு வண்டிக்கு ஒரு இ-பாஸ், அவ்வளோதான் கணக்கு. அதில் நீங்கள் எத்தனை பேர் போகிறீங்க என்னங்கிறது நீ டீட்டெயில்ஸ் உள்ளே கொடுக்கணும், அவ்வளோதான். என் பேரை கொடுத்துக்கிறேங்க. பேரை கொடுத்து அடுத்து வருகையின் காரணம், நீங்கள் எதனால இப்போ அந்த ஊட்டிக்கு போகிறீங்க அப்படிங்கிற காரணத்தை இதில் சொல்லணும். இதில் நீங்கள் நிறைய ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் எதுக்கு போகிறீங்களோ அதுக்கான ரீசன் இதில் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம டூரிஸ்ட்டுன்னு போகிறோம், டூரிஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. அடுத்து இதில் வண்டி நம்பர், நம்ம போகிற வண்டியினுடைய நம்பர் இதில் டைப் பண்ணிக்கிறோன்னா அந்த வண்டியில் எத்தனை பேர் போகிறோம், அதாவது டிரைவரோடு சேர்த்து மொத்தம் எத்தனை பேசஞ்சர் போகிறோம் அப்படிங்கிறது இது கரெக்டாக கொடுத்துக்கிறணும். ஏன்னா இதுதான் நமக்கு முக்கியமானது. ஏன்னா இப்போ நீங்கள் 4 பேர் கொடுத்துட்டு நீங்கள் 10 பேர் போனீங்க அப்படின்னா அது கொஞ்சம் பிரச்சனை வரும். அதனால் எத்தனை பேர் போகிறீங்களோ அதை கரெக்டாக கொடுத்துக்கிறோங்க. கூட ஒரு ஆளுக்குனால கூட கொடுத்தா பிரச்சனை இல்லைன்னு கம்மியாக கொடுத்துடாதீங்க. ஒரு 5 பேர். இந்த வண்டியினுடைய மேனுஃபேக்சரிங் டேட் எப்போ அப்படிங்கிறத கொடுத்துக்குங்க.
வண்டியின் வகை பஸ்ஸாக, காராக, மினி பஸ்ஸாக, வேனா, நீங்கள் உங்களுடைய பர்சனுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துங்க. என்ன வண்டிங்கிறத கொடுத்துக்குங்க. இப்போ வேன்னா வேன் கொடுத்துக்குங்க. எரிபொருள் அது பெட்ரோலில் ஓடுதா, டீசலாக, இல்லை எலக்ட்ரிக்கலாக, எது அதை பார்த்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கிறங்க. எப்போ நீங்கள் வந்து என்ட்ரி ஆக போகிறீங்க அப்படிங்கிற டேட்டு கொடுக்கணும். இப்போ எந்த டேட்டில் நீங்கள் போகிறீங்களோ அந்த டேட்டு கொடுத்துக்குங்க. எந்த டேட்டில் அந்த ஏரியாவிலேருந்து வெளியேறுறீங்க அப்படிங்கிற டேட்டை கொடுக்கணும். 17ஆம் தேதி. ஓகே. அடுத்து நாடுங்கிறது இந்தியாங்கிறது ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிருக்கும். அடுத்து ஸ்டேட்டு தமிழ்நாடு. உங்கள் டிஸ்ட்ரிக் என்னங்கிறத அதில் கொடுத்துக்கோங்க. அடுத்து அட்ரஸ் 2. அட்ரஸ் வந்து ஃபுல் அட்ரஸ் கொடுத்துருங்க. நான் சும்மா இப்போ ஒரு ஊர் மட்டும் தான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் ஃபுல் அட்ரஸ் கொடுத்துக்கிறது நல்லது. அடுத்து அட்ரஸ் 2ல் வந்து தாலுக்கா, டிஸ்ட்ரிக்டை கொடுத்துக்கிறங்க. அடுத்து பின்கோடு நம்பரு. அடுத்து வந்து தங்கு இடம் எங்களுக்கு தெரியும். அதாவது நீங்கள் வந்து ஏற்கனவே புக் பண்ணி போகிறீங்க, அது இங்கே வந்து தங்குறதுக்கு ரூம் வந்து புக் பண்ணி போகிறீங்க அப்படின்னா தங்கு இடம் எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஹோட்டலோ எந்த இடமோ அதை வந்து நீங்கள் வந்து இதில் கொடுத்துக்கிறணும். இல்லை நீங்கள் புக் பண்ணாமல் வந்து நார்மலாக போய் அங்கே தான் புக் பண்ண போறியா, இல்லை நீங்கள் புக் பண்ணவே இல்லை சும்மா போயிட்டு வர்ற மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தங்கு இடம் இன்னும் தெரியாது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவ்வளோ முடிஞ்சிச்சு. அவ்வளோ எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்துருங்க. எல்லாம் படித்து பார்த்து கன்ஃபார்ம்னு கொடுத்துருங்க. அவ்வளோதான், ஓகே ஆகிடுச்சு. உங்களுடைய இ பாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிறலாம், இல்லை டவுன்லோட் பண்ணி நீங்கள் மொபைலோட வச்சுக்கிறலாம். அவ்வளோ ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஏற்கனவே வந்து இ பாஸ் இந்த கொரோனா டயத்தில் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. இப்போ வண்டியில் வந்து 4 பேர் போகிறீங்க அப்படின்னா 4 பேருடைய டீட்டெயில்ஸும் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. இது வந்து அப்படி இல்லை, ஒரு வண்டிக்கு வந்து ஒரு இ பாஸ், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஏற்கனவே நம்ம வந்து அப்ளை பண்ணதை வந்து மறுபடியும் பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா இந்த இ பாஸ் அப்படின்னு போனீங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம அப்ளை பண்ண வந்து இதில் இருக்கும், நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ லாகின் பண்ணி உள்ளே வந்தோடனே நம்ம எத்தனை இ பாஸ் வேணும் போட்டுக்கலாம். ஒவ்வொரு இ பாஸுக்கும் ஒவ்வொரு இது லாகின் பண்ணி தான் உள்ளே வரணும் அப்படிலாம் கிடையாது. ஒரு லாகினுக்கு எத்தனை இ பாஸ் வேணும் நீங்கள் போட்டுக்கலாம். ஊட்டி போகிறீங்கன்னா இது போட்டுருங்க. அடுத்து கொடைக்கானல் போனோம் அப்படின்னா சேம் அதே ப்ராசஸ் தான். அது மாதிரி போயிட்டு ஃபில் பண்ணி ஓகே பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து 2 ஊருக்கும் வந்து ஒரே டயத்தில் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு அடுத்தடுத்து போகிறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் தனித்தனியாக தான் வந்து இ பாஸ் எடுக்கணும். அதனால் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.